வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பாலக் பிரியாணி செய்கிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானோடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி கழுவி அரைச்சி வச்சுருக்கோம். இதை 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே சோயாபீன் வேக வச்சு எடுத்துருக்கேன். கூட கேரட், ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வெஜிடபிள்ஸோட மசாலாலாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தம் போட்டு எடுத்தால் சூப்பரான டேஸ்டான பாலக் பிரியாணி, வெஜ் பிரியாணி ரெடி. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.